ரைட். ஸோ வாட் எவர் இட் இஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ் அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட். அடுத்து ஜார்ஜ் பிரிம்ரோஸ். ஜார்ஜ் பிரிம்ரோஸ் யாரு அப்படின்னா, இவங்களுக்கு மொத்தம் எத்தனை சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கேரக்டர்ஸை வச்சுதான் கதை மூவ் ஆகுது, அதனால கேரக்டர்ஸ் நம்ம தெளிவா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர் சார்ல்ஸ் பிரிம்ரோஸ், அவர் தான் விகார். அடுத்து டெபோரா பிரிம்ரோஸ், அது மிஸ்ஸஸ் பிரிம்ரோஸ். ஓகேவா? அடுத்து ஜார்ஜ் பிரிம்ரோஸ், இவங்களுக்கு டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 பசங்க. ரைட், 4 பசங்க அண்ட் 2 பொண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப மூத்தவங்க யார்? எல்டஸ்ட் சன் யாரு அப்படின்னா ஜார்ஜ் பிரிம்ரோஸ். ஸோ இவர் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸான, ரைட். அஃப்கோர்ஸ் என்ன கதையோட ஆரம்பமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிருக்கும், ரைட். பட் இருந்தாலும் எதை பத்தி யோசிக்காம ரொம்ப ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸான ஒரு ஆள் தான், ரைட். ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு மாதிரி ஒரு, ரைட். பட் என்ன அப்படின்னா அவரோட ஒரு ஆம்பிஷன் என்ன அப்படின்னா ஒரு சோல்ஜர் ஆகணும், ரைட். எஜுகேட் ஆக்ஸ்போர்ட். ஓகேவா? ஜார்ஜ் பிரிம்ரோஸோட. அடுத்து ஒலிவியா பிரிம்ரோஸ், பொண்ணு, மூத்த பொண்ணு. பிளாட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற ஒரு கேரக்டர். எல்டஸ்ட் டாட்டர், ரொம்ப பியூட்டிஃபுல், கொஞ்சம் மேனிபுலேட்டிவ், ரைட். இவங்க தான் என்ன அப்படின்னா ஸ்கொயர் தான்ஹில்லோட ஓடி போவாங்க, ரைட். மேனிபுலேட்டிவ், பட் அதுதான் என்ன அப்படின்னா ரிவர்சல் ஆகும், சரியா? ரைட். தெரிஞ்சுதான், ரைட். அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் போவாங்க. ஒலிவியா பிரிம்ரோஸ். அடுத்து சோஃபியா, சோஃபி பிரிம்ரோஸ், 2வது பொண்ணு. ரொம்ப ஜென்டல், மாடஸ்ட், ரைட். சிஸ்டரை விட ரொம்ப வெர்ச்சுவஸ். ஓகேவா? அடுத்து அந்த பர்ச்சல், ரைட். அந்த பர்ச்சல்ன்ற மாறு வேஷத்துல வர்ற பர்ச்சல் அப்படிங்கிற கேரக்டரை கடைசியில கல்யாணம் பண்றவங்க தான் யாரு அப்படின்னா சோஃபியா, எங்கர் டாட்டர், ரைட். அடுத்து முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா மோசஸ், எங்கர்சன். கதையில ரொம்ப பெருசா வர்ற ஆட்கள் கிடையாது, சரியா? ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர், மைனர் கேரக்டர் வச்சுக்கோங்க. ஓகேவா? மோசஸ் அவரோட 2வது பையன். ஸ்கொயர் தான்ஹில், இவன் தான் ஆன்டகானிஸ்ட். ஓகேவா? வில்லன் ஸ்கொயர் தான்ஹில். ஓகேவா? ஆன்டகானிஸ்ட். ரொம்ப வெல்த்தியான ஆள், மீன்வைல் கரப்டான ஒரு லேண்ட் லார்ட். ஓகேவா? ஒரு விமனைசர். கதையில யாரு அப்படின்னா ஒரு விமனைசர், ரைட். அண்ட் கதைப்படி ஒலிவியாவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏமாத்தி கொடுக்கும். கடைசியில யாரு அப்படின்னா டாக்டர் பர்ச்சல், ரைட். நம்ம சோஃபியா கல்யாணம் பண்ணதான் சொன்னோம்ல, ரைட். டாக்டர் பர்ச்சல், ரைட். அவரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா வில்லியம் தான்ஹில். ஓகேவா? வில்லியம் தான்ஹில், ரைட். அண்ட் பாக்குறதுக்கு அந்த பர்ச்சல் வேஷம் போட்டு ஒரு மாதிரி புவரா, ரைட், ஒரு மாதிரி இருப்பா. பட் என்ன அப்படின்னா அவரோட அந்த வில்லியம் தான்ஹிலோட நேச்சர் என்ன அப்படின்னா வெரி கைண்ட், ரைட். ரொம்ப ஒரு மாதிரி வெல்த்தியான ஒரு ஆள் தான், ரைட். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஸ்கொயர் தான்ஹிலோட அங்கிள். ஓகேவா? அங்கிள் தான். அடுத்து மைனர் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அரபெல்லா வில்மோட், யார் அப்படின்னா ஜார்ஜோட ஃபியான்சி, அவங்க அப்பா வில்மோட், ரைட். இவங்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஆள். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ கதைப்படி போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த விகார் யாரு, நம்ம சார்ல்ஸ் பிரிம்ரோஸ் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் ஒரு வெல்த்தியான ஆள் தான், ரைட். அண்ட் அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிளாட் படி முதல்ல கொஞ்சம் ஒழுங்காதான் கதை போகுது, ரைட். இடையில என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜார்ஜ், ரைட். ஜார்ஜ் பிரிம்ரோஸ்க்கும் ஆரபெல்லாவுக்கும் என்ன அப்படின்னா கல்யாணம் நிச்சயமாகுது, ரைட். ஆரபெல்லா வில்மாட்டோட அப்பா யாரு அப்படின்னா வில்மோட், ரொம்ப ரிச்சான, அதே நேரத்துல பணத்தை மட்டுமே யோசிக்கிற ஒரு ஆள். இடையில என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விகார் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து யாரு அப்படின்னா இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண கொடுத்துருப்பாரு, ரைட். கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா அந்த இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு மெர்ச்சன்ட் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிடும். ஸோ அதனால விகார் என்ன ஆயிருப்பாரு அப்படின்னா பேங்க்ரப்ட் ஆயிருப்பாரு, ரைட். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பணம் எல்லாமே என்ன அப்படின்னா எல்லாமே திவால் ஆகிடும். ஸோ கடைசியில் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம சரி இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், ரைட், நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புவார். அதே நேரத்தில் இந்த டைத்துல என்ன அப்படின்னா ஜார்ஜுக்கும் ஆரபெல்லாக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்றும். வில்மாட் வந்து நிறுத்திடுவார். ஒண்ணு இல்லாத ஒரு ஆட்களுக்கு என்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிறுத்திடுவார், ரைட். ஓகேன்னு சொல்லி ஜார்ஜ் என்ன அப்படின்னா திரும்ப என்ன பண்ணிடுவான், அவங்க ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸான ஒரு ஆள் தான், இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படலாம். என்ன பண்ணிடுறான், சிட்டிக்கு போயிடறான். சரி ரைட் பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிடறான், சிட்டிக்கு போயிட்டான், ரைட். இவங்க என்ன பண்றாங்க, அந்த பாரிஷ் காலி பண்ணி வேற ஒரு கண்ட்ரி சைட் பாரிஷுக்கு போறாங்க. அந்த கண்ட்ரி சைட் பாரிஷுக்கு போகும்போது தான் யார் இருக்கா அப்படின்னா எங்க போறாங்க அப்படின்னா ஸ்கொயர் தான்ஹில், ரைட். அந்த ஸ்கொயர் இருந்த அந்த விமனைசர் இருக்கிற ஊருக்கு போறாங்க. அவன் ஒரு லேண்ட் லார்ட், கரப்ட் லேண்ட் லார்ட், ரைட். ஆன்டகானிஸ்ட். ஸோ என்ன பண்றான் அப்படின்னா அவன் வந்து ஒரு உமனைசர், ரைட். எல்லாமே என்ன அப்படின்னா இந்த ஃபேக் மேரேஜ் எல்லாம் பண்ணி பொண்ணுங்களை ஏமாற்ற வராது.
ஓகேவா? இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா ஒலிவியாக்கு வந்து அங்கங்க தெரியும், ரைட்? ஃபுல்லா தெரியாது, பட் ஒலிவியாக்கு அங்கங்க தெரியும், ரைட்? தெரிஞ்சுமே என்ன அப்படின்னா இஸ் ரிச், அந்த ஒரு கணக்குல தான் என்ன அப்படின்னா ஒலிவியா விழுவும். இடையில இன்னொரு ஒரு கேரக்டர் என்ன வரும் அப்படின்னா சோஃபியா வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி மாட்டும் போது, ரைட், ஒரு மாதிரி ட்ரவுன் ஆகிற இடத்துல என்ன அப்படின்னா இந்த பர்ச்சில் அப்படிங்கிற வேஷத்துல இருக்கிற சர் வில்லியம் கான்வில் என்ன பண்றாரு அப்படின்னா அவளை காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி, ரைட், இப்படி பார்க்கும்போது சோஃபிக்கு என்ன அப்படின்னா அவர் மேல ஒரு ஒரு அட்ராக்ஷன் வருது. பட் என்ன அப்படின்னா பர்ச்சில் வந்து யாரு, ஒரு புவர், ரைட், ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்கா ஒரு புவரான ஆள். இந்த மாதிரி ஆட்களை நம்ம செட் ஆகாது இல்ல, ரொம்ப புவர், ஓல்டு, ரைட், ஓகே அப்படின்னு அவர் விட்டுட்டா, சரி ரைட்டுன்னு பெருசா எடுத்துக்கல. எல்லாத்துக்கும் மேல நம்ம டெபோரா பிரிம்ரோஸுக்குமே என்ன அப்படின்னா இந்த கதையெல்லாம் தெரிஞ்சு அவங்களே என்ன அப்படின்னா ஒலிவியாக்கும், ரைட், நம்ம ஸ்கொயர் தாண்டிலுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கரேஜ் தான் பண்ணுவாங்க, ரைட், இருக்கட்டும். ஏன்னா ஸ்கொயர் தாண்டி யாரு, அவன் வந்து ஒரு ஒரு சொசைட்டில ஒரு முக்கியமான ஆள், லேண்ட் லார்ட், ரைட், கொஞ்சம் முக்கியமான ஆள், எல்லாம் தெரியும். ஆனா விகாருக்கு ஃபேஸ் தெரியும், ஒரிஜினல் ஃபேஸ் என்னன்னு தெரியும், ரைட், என்ன ஏது யாரு எப்படி என்ன எல்லாமே தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ரைட், இந்த ஒலிவியா, ரைட், ஒலிவியாவுக்கும் என்ன அப்படின்னா ஸ்கொயர் கான்வில் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கூட்டு ஓடிடும், ரைட். இது யாருக்கு தெரியும் அப்படின்னா நம்ம கதை இப்படிதான் ஓடும், ஓகே. உமனைசர் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ஒரு ஃபேக் மேரேஜ் மாதிரி, ரைட், எல்லோ பாய் ஓடிடுறா, அங்க ஃபேக் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்துடுறாங்க, ரைட். ஸோ இது யாருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா விகார் வந்து என்னன்னு பார்க்கும்போது இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கொயர் தாண்டி இவங்க இருக்கிற வீட்டை எரிச்சிடும், ரைட். வீடை வந்து பேர்ன் ஆகி கடகடன் எரியும், ரைட். அப்ப வந்து இவன் வந்து என்ன பண்ணுவான், வீடு எரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்னன்னா எனக்கு நீங்க வந்து ரெண்ட் கொடுங்க, ரைட், வாங்கின காசு எல்லாத்தையும் கொடுங்கன்னு விகார்ட்ட கேட்பான் ஸ்கொயர் தாண்டி. என்கிட்ட அதெல்லாம் இல்ல அப்படின்ற உடனே சிட்டில இருக்கிற அவங்க அண்ணன் ஜார்ஜ் பிரிம்ரோஸ், ரைட், இவன் கொடுக்க முடியாதுன்னு உடனே என்ன பண்ணிடுவான், லீகல் ஆக்ஷன் எடுத்து விகாரை தூக்கி ஜெயில போட்டு. அதே நேரத்துல ஜார்ஜ் எல்லாம் கேள்விப்பட்டு, ஏன்னா ஒலிவியா, ரைட், எங்கேயோ கூட ஓடி போயிட்டாங்க, ரைட், அப்பா ஜெயில இருக்காங்க, ஃபேமிலியே வம்பா போச்சு, ரைட். சோஃபியாவும் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு சோஃபியாவையும் கிட்னாப் பண்ணிடுவாங்க. இந்த ஒலிவியா போனதுக்கு, சோஃபியா கிட்னாப் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருதான்றாங்க, இந்த பர்ச்சர், ரைட், இவன் தான் அப்படின்னு அவன் ஒரு கதையை கட்டி விட்டுருவான். யாரு, நம்ம ஸ்கொயர் தாண்டு எல்லாத்தையுமே இந்த பர்ச்சர்ங்கிற ஒரு கேரக்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. ஸோ இதை ஜார்ஜ் கேட்டுங்க வந்து பார்த்துட்டு ஸ்கொயர் தாண்டில சண்டை போடும்போது கடைசியில் அவனை என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, ரைட். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா இந்த பர்ச்சல் தான் உள்ள வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ரைட், என்ன பண்ணல, ஒலிவியா என்ன செய்யல, சாகல, ரைட். இந்த பர்ச்சல் தான் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தி, ரைட், கடைசியில் எல்லா முடிச்சையும் அவுக்குற கேரக்டர் தான் என்ன அப்படின்னா பர்ச்சல், ரைட். அந்த அதாவது சார் வில்லியம் தாண்டு அவர் தான் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் காப்பாத்தி, ரைட். சோஃபியா என்னது யாரும் கிட்னாப் பண்ணல, ரைட், இங்கதான் இருக்கான்னு சொல்லி அவளையும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வராங்க. மீன்வைல் ஒலிவியா காணாம போயிட்டான்னு சொன்னாங்கல்ல, ரைட், ஓடி போயிட்டா கொன்றுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதாவது இறந்துருப்பான்னு சொல்லியிருப்பாங்க ஒலிவியா, சரியா, இல்லைன்னு சொல்லி அவளையும் கூட்டிட்டு வந்து, ரைட். அதே நேரத்துல எல்லாமே சரியா கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படின்னா எல்லாமே சரியாகும், ரைட். கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜுக்கும், ரைட், முதல்ல பார்த்த ஆரபெல்லா வில்மோர் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிரும். அந்த 35 பவுண்ட்ஸ் ஒண்ணு முதல்ல ஒரு அமௌண்ட் மிஸ் ஆயிருக்குல்ல, அந்த அமௌண்ட்டுமே என்ன அப்படின்னா லாஸ்ட்ல கிடைச்சிடும். கடைசியில என்ன அப்படின்னா எப்படி முடிப்பாங்க அப்படின்னா விகார் வந்து எவ்வளவு கீழே இறங்கினாலும் அந்த ஃபெய்த்தை விட்டுருக்க மாட்டார், ரைட். அவர் என்ன அப்படின்னா தப்பு பண்ணிருக்க மாட்டார், ரைட். கடைசியில என்ன அப்படின்னா சோஃபியாவும் சர் வில்லியம் டான்கில், அந்த பர்ச்சில், ரைட், அந்த வில்லியம் டான்கில் ரெண்டு பேருக்கு என்ன அப்படின்னா அவர் சோஃபியா ஏத்துக்கிடுவா, ரைட், ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏத்துக்கிடுவா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் மேரேஜா போயிடும், ரைட். அடுத்து என்ன அப்படின்னா நம்ம சோஃபியாக்கும் பர்ச்சலுக்கும் கல்யாணம் நடக்கும். அதே இதுல ஆரபெல்லாக்கும் ஜார்ஜுக்கும், ரைட், கல்யாணம் நடக்கும். கடைசியில அவரே சொல்லுவார், விகாரே சொல்லுவாரு, அது ஒரு ஃபேக் மேரேஜா இருந்தாலும் அது என்னதான் ஒரு மேரேஜ் தான். ஸோ கடைசியில யாரு, ஸ்கொயர் தான்கள், ஒலிவியா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ரைட். ஸோ கதை என்ன அப்படின்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் கதை கடைசியில என்ன அப்படின்னா கதை வந்து ரொம்ப சுமூகமா முடிச்சு, ரைட். அந்த அமௌண்ட் கிடைச்சும் விகாரும் பழைய மாதிரி ரிச் ஆயிடுவாரு, ரைட். ஒலிவியா ஸ்கொயர் டான்கிலோட இருப்பாங்க, ரைட். சோஃபியாவும் சார் வில்லியம் டான்கிலும் ஒன்னா இருப்பாங்க. அதே மாதிரி ஜார்ஜ் வந்து அவன் ஆசைப்பட்ட ஆரபெல்லாவை கல்யாணம் பண்ணி. இதான் மேம் விகார் ஆஃப் கேரக்டர்ஸ், கம்மியான கேரக்டர்ஸ் தான், ரைட். டேவிட் காப்பர்ஃபீல்டு மாதிரி ஒரு லென்த்தியான நாவல் கிடையாது, ரைட். கொஞ்சம் சின்ன நாவல் தான். மெட்டீரியல் நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேம்? Sir, one suggestion. Yes, sir. Can you ask some questions on it? Sure, sir.
Yes, sir. First question. When did the Vicar of Wakefield publish? Year, ma'am. Exact year. 1756. Sir, 17. Yes, ma'am. 17? 66. Okay. And எந்த கேரக்டர் மேம்? ஸோ கேரக்டர் வழியாவே எனக்கு கொஸ்டின் கேட்குறேன். எந்த கேரக்டர் எஜுகேட்டட் ஆக்ஸ்போர்ட்? எஜுகேட்டட் ஆக்ஸ்போர்ட். ஜார்ஜ் பிரிம்ரோஸ். எக்ஸலன்ட் மேம். ஜார்ஜ் பிரிம்ரோஸ். அந்த ஏமாத்திட்டு போன மெர்ச்சன்ட் நேம் என்ன மேம்? இப்ராஹிம். இப்ராஹிம். ஓகே. விகாரோட ஒரிஜினல் நேம்? டாக்டர் சார்ல்ஸ் பிரிம்ரோஸ். சூப்பர் மேம். And last question. How many chapters it has, ma'am? 30? 33. Ma'am, 32. 32, sorry. Yes, ma'am. 32 chapters and divided into 3 parts. And வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம்? கொஸ்டின்ஸ் எப்படி சார் கேட்பாங்க? நம்ம சாப்டர் வைஸ் பார்த்தா ஓகேயா இருக்குமா இல்ல சம்மரி பேஸ்ல? இல்ல மேம், பெட்டர் சாப்டர் வைஸ் பாருங்க மேம். சாப்டர் வைஸ் சம்மரி ஓகேயா சார்? சாப்டர் வைஸ் சம்மரி ஓகே தான். நமக்கு பெரிய பெரிய நாவல் அப்படிங்கும் போது மேம் அந்த கதையை அந்த அந்த பிளாட்டே மாத்துற மாதிரி என்ன அப்படின்னா ஒரு கேரக்டருக்கு ரைட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்க. இல்ல அப்படின்னா திடீர்னு ஒரு முக்கியமான கேரக்டர் வரும் ரைட், அந்த கேரக்டர் வந்து கதையே அப்படியே மாத்தி கொண்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா பாருங்க. மற்றபடி என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் சம்மரி தெரிஞ்சா போதும். ஆத்தரோட பேக்ரவுண்டையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவ்வளவு. இதுக்காக ஃபுல் டெக்ஸ்ட் எல்லாம் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேம். மேபி உங்கள்கிட்ட விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்ட் இருக்கு அப்படின்னா, ஏன்னா ஒரிஜினல் டெக்ஸ்டோட பேஜஸ் அவர் எழுதின பேஜஸ் வந்து 437 பேஜஸ். விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்டோட பேஜஸ் எவ்வளோ அப்படின்னா 437. ரைட், நம்ம இது எல்லாத்தையும் இப்போ விக்கார் ஆஃப் வேக்ஃபீல்ட் கூட நீங்க படிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற டேவிட் காப்பர்ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா 642 பேஜஸ். அதுல கேரக்டர்ஸ் எக்கச்சக்க இருக்கு. அதனால நம்ம ஃபுல் புக்கை நம்ம ரீட் பண்ண முடியாது. பட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆலிவர் கோல்ட்ஸ்மித்ல இருந்து கூட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால ஆத்தரோட ஹிஸ்டரி பார்த்துக்கோங்க. ரைட், கேரக்டர் வைஸா சாப்டர் வைஸா கதை தெரிஞ்சா போதுங்க. அவ்வளவுதான். கொஸ்டின் பேசிஸ்ல போலாமா தெரியலனா? சம்மரி ஃபுல்லா பார்த்துட்டு சாப்டர் வைஸ் சம்மரி எல்லாம் முடிச்சிட்டு எஸ் மேம் கொஸ்டின் பேஸ் எம்சிக்யூ பேஸ்ல போனா கரெக்டா இருக்குமா சார்? இன்கேஸ் ஏதாவது 1 or 2 சாப்டர் வைஸ் சம்மரியில மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கும்ல சார்? கண்டிப்பா இருக்கும் மேம், கண்டிப்பா இருக்கும். இப்போ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா மைனர் கேரக்டர்ஸை நம்ம நிறைய பார்க்கவே இல்லை. இந்த கதையில ஒலிவியாக்கு ஒரு ஸ்கூட்டர் ஒருத்தன் வருவான், ஃபார்மர் வில்லியம்ஸ். ரைட், இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்க எம்சிக்யூல போனீங்கன்னா அடிச்சிடலாம். பட் எம்சிக்யூ என்ன அப்படின்னா மேம், நம்ம மொத்தமா நீங்க ஃபுல்லா சம்மரி படிச்சுட்டு நம்ம ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறோம். ரைட், இதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போறோம். அப்படிங்கும்போது நீங்க ரிவிஷன் as well as MCQs டெஸ்ட் சீரிஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா இருக்கும். இதான் மேம் the same as he suggests. First we have to be clear with all the stories. பேசிக்கை விட்டுட்டோம்னா மாட்டிக்கிடுவோம். முதல்ல பேசிக்கை தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவர் பண்ண வேண்டியது தான் ரிவிஷன். நான் இப்போ அனுப்புனது எல்லாமே, நானும் சில எம்சிக்யூஸ் அனுப்பியிருப்பேன், அது எல்லாமே ஃபார்மேட்டிவ் தான். சம்மேட்டிவாக நாங்கள் இன்னும் அனுப்பலை. ஸோ அதில் வந்து இந்த விடுபட்டவை அப்படின்னு கவர் ஆகிடும். எஸ் சார். பட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட இது மேம் பெட்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கதையை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும் மேம்.
நீங்கள் சாப்டர் வைஸ் போகிறீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு கதையை தெளிவாக வச்சாதான் கொஷின் எப்படி கேட்டாலும் நம்மளால் கொஞ்சம் ஏன்னா பிளாட்ல இருந்து கூட கொஷின் கேட்குறாங்க, பிளாட்டோட ப்ராக்ரஸ் கொஹிரன்ஸ்லேருந்து கூட கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படி கூட கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கதையோட பேஸ் தெரியணும். நெட்டுக்கு நாங்கள் பண்ணுற அதே தப்பு தான் நம்ம பண்ணிடக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஓவராக படிக்கிறோன்னு படிப்போம், கடைசியில் போய் பார்த்தா சிம்பிளான ஒன்று விட்டுட்டு வந்துடுவோம். அது இந்த தப்பு வந்து எல்லா தடவையும் நடக்கும். ஸோ நம்ம என்ன கேட்டால் அவன் கொஷின்லாம் டஃப்பாக கேட்கல, நமக்கு எலிமினேட் பண்ண வரல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நம்ம எலிமினேட் பண்ண கற்றுக்கிட்டோம்னா போதும், அவன் கொஷின்லாம் நமக்கு புரியும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ டாட் மேக்பெத்தில், இப்போ மேக்பெத்தில் நான் வந்து ஒரு கோட்டு கொடுக்குறேன்னு வைங்களேன், இந்த கோட்டை யார் பேசியிருப்பான்னு உங்களால் யூகிக்க முடிஞ்சால் போதும். அந்த கோட்டை அப்படியே படிக்கணும்னு நினச்சா நடக்காது. ஐம் ரைட்? அந்த கதையோட்டம் அதனால தான் முக்கியம். இன்னொன்று அதனால தான் நம்ம 2-3 இடத்துல நான் சொன்னேன், இதை யார் சொன்னால் பாருங்கள் நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லும்போது, ஆக்டிவைஸ் சம்மரி போகும்போதே அதை மாதிரி சொல்கிறது எதுக்குன்னா, இப்படி தான் இவன் பேசுவான். இப்போ வியாகோ பேசினான்னு வைங்களேன், ரொம்ப அப்படியே ஜால்ரா போடுற மாதிரி இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே இது டெஸ்டிமோனா பேசினா என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சாஃப்டாக பேசுவான். ஒத்தோலோ பேசும்போது பைத்தியக்கார மாதிரியே பேசுவான், அவனுக்கு பேசவே தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி யார் மேனிப்புலேட் பண்ணுவா, யார் ஹீரோ, யார் ஃபாரின் ரிட்டர்ன், எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். பட் என்னென்னா பேசிக் நமக்கு தெளிவாக இருக்கும். அண்ட் இதுதான் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்மளால் இது யூகிச்சு அடிக்க முடிஞ்சால் தான் நம்மளால் யூஜிடிஆர்பின்னு இல்லை எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும். அதுமாதிரி ரைட் சரவணன் சார்? எஸ் சார், எஸ் சார். ஃபர்ஸ்ட் அப்போ நமக்கு அதான் ரைட். மேம் நம்ம எல்லாருமே என்ன டக்குன்னு ஒரு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு நான் பார்த்த வரைக்கும் இப்போ குரூப்பில் கொஷின் போட்டிருக்கேன் மேம், நீங்கள் முடிச்சுட்டு கூட பாருங்கள். விகார் ஆஃப் லைஃப் ஃபீல்டுக்கு நான் கொஸ்டின் போட்டிருக்கேன், ரைட்? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹெர்பர்ட் ஜார்ஜ் வெல்ஸோட ஹெச்ஜி வெல்ஸ், ரைட்? ஹெர்பர்ட் ஜார்ஜ் வெல்ஸோட த டைம் மிஷின், ரைட்? ஸோ ஹெர்பர்ட் ஜார்ஜ் வெல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் மிஷன், ரைட்? ஹெச்ஜி வெல்ஸ். அண்ட் த டேர்ம் டைம் மிஷின் அப்படிங்கிறதே காயின் பண்ணது யாரு அப்படின்னா ஹெச்ஜி வெல்ஸ். ஓகேவா? கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ரைட்? ஸோ இவர் சார்ந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா அசோசியேட்டட் வித் எந்த லிட்டரரி மூவ்மெண்ட் அப்படின்னா சோஷியல் ரீடர். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா நோபல் பிரைஸுக்கு தலைவர் 4 தடவை நாமினி டைரக்டர் ஆனால் கிடைக்கும், ரைட்? ஸோ த டைம் மிஷின் எப்போ 1895, ஓகேவா? 1895. விகார் ஆஃப் லைஃப் ஃபீல்டுக்குலாம் கொஞ்சம் லேட்டு தான், 1895. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் தான். ஸோ கதைப்படி ரொம்ப சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் விக்டோரியன் சயின்டிஸ்ட், ரைட்? ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர் தான் என்ன அப்படின்னா கதையில டைம் டிராவலர்லாம் வராது, ரைட்? எந்த இயர் அப்படின்னா 802701, ரைட்? ஹூ டிராவல்ஸ் டு த இயர், எப்போ எங்க போறாரு? 802701, ரைட்? இந்த நம்பர் குரூப் ஆஃப் நம்பரே கொஞ்சம் ஃபேமஸ் தான், கேட்கலாம் எந்த வருஷம் அப்படின்னா 802701. குத்து மதிப்பா எழுதினாரா இல்ல யோசிச்சு எழுதுறாரான்னு தெரியல, நல்ல நம்பர் 802701, ரைட்? ஸோ கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ரொம்ப நம்ம டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு டின்னர், ரைட்? அந்த டைம் டிராவலர் என்ன அப்படின்னா ஒரு டின்னர் கொடுக்குறாரு எல்லாருக்கும், ரைட்? அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. டாக்டர், ரைட்? சைக்காலஜிஸ்ட், அடுத்து ஜேர்னலிஸ்ட் வர்றாங்க, இவரும் கூட இருக்கிறாரு, ரைட்? அண்ட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல சைக்காலஜிஸ்ட் எப்படி அப்படின்னா எதையுமே நம்ப மாட்டாரு, ஒரு மாதிரி ஒரு சந்தேக கண்ணோடய பார்ப்பாரு, ரைட்? இந்த ஜேர்னலிஸ்ட், டைம் டிராவலர் எல்லாருமே அங்க இருக்காங்க, டாக்டர், ரைட்? இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த டைம் டிராவலர் என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு, ரைட்? அந்த மிஷினை அந்த டைம் மிஷினை கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன பண்ணலாம் நம்ம என்ன அப்படின்னா இந்த டைம் மிஷின் மூலமா நம்ம ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணலாம், ரைட்? இது எதுவுமே இந்த சைக்காலஜிஸ்ட் நம்பல. அப்ப அந்த மிஷினை காட்டி சொல்றாரு, ரைட்? நம்பாம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த லிவரை புஷ் பண்ணி பாக்குறாரு, ரைட்? போகும்போது திடீர்னு மிஷின் போயிட்டு, சரியா? அண்ட் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு நான் சொல்றேன், நான் ஆல்மோஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரைட்? என்ன இந்த மிஷினை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரைட்? நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் என்ன ஃபியூச்சர் போயிடலான்னு சொல்றாங்க. ஸோ நைட் வருது, எல்லாருமே என்ன அப்படின்னா ஒரு டவுட்ல போறாங்க, ரைட்? எல்லாருக்கும் டவுட் இருக்கு, ஏன்னா கட்டு நம்மளே ஒரு மிஷினை காட்டி டைம் மிஷின் சொல்ல நம்ம நம்ப முடியுமா, ரைட்? அன்பிலீவ், நம்பவே மாட்டோம், ரைட்? போடா அப்படின்ட்டு போயிடும். அந்த மாதிரிதான் என்னது கிட்டத்தட்ட
யாருமே நம்பல. பட் அவர் என்ன அப்படின்னா உண்மையிலே கண்டுபிடிச்சு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. ஸோ 1 வீக் லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வாரம் கழிச்சு என்ன அப்படின்னா, சேம் பிளேஸ் சேம் ஆளு டின்னர். ஆனா அங்க யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, அதே மாதிரி டாக்டர், ஜேர்னலிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. முக்கியமான நிறைய பேர் இருக்காங்க. பட் இவர் மட்டும் இல்லை, இந்த டைம் டிராவலர் மட்டும் இல்லை. என்னன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு நோட் இருக்கு, ஒரு லெட்டர் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நான் வரேனான்னு பாருங்க, இல்ல அப்படின்னா நீங்க சாப்பிடுங்க, ரைட், நீங்க வந்து டின்னரை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யார் வர்றா அப்படின்னா, அந்த நம்ம டைம் டிராவலர் வர்றாரு. அழுக்கு ட்ரெஸ், ரைட், அங்கங்க அடிபட்டிருக்கு, ரைட், அந்த அந்த அவங்க ஒரு கோட் போடுவாங்க, எல்லாமே ஒவ்வொரு கோட், அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா அழுக்கு அடி, சரியா? அப்ப எங்க போயிட்டு வந்தீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, யாரும் கொஸ்டின் கேட்காதீங்க, எந்த இன்டராக்ஷனும் வேண்டாம், நான் சொல்லி முடிக்கிறது, தயவுசெய்து எதுவும் பேசாதீங்க, ரைட், நான் இப்ப சொல்றேன், நான் என்ன பண்ணிருக்கேன், டைம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட், அப்படின்னு சொல்றேன். இவங்க இப்ப நம்ம ஒரு ஆள் இப்படி திடீர்னு ஒருத்தன் வாரான், கையில காலில் அடிபட்டிருக்கு, இப்போ சுற்றி டைம் டிராவல் பண்ணிட்டு வாரன்னு சொன்னா நம்ம என்ன நம்புவோமா, ரைட்? என்னடா அவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னன்னா நம்பல. பட் இவர் என்ன உண்மையிலே டைம் டிராவல் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு, டைம் மிஷின், ரைட்? ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஃபியூச்சர் போறாரு, அந்த இயருக்கு போறாரு. அந்த இயருக்கு போய் பார்க்கும்போது இவர் இப்ப லேப், ரைட், லேப்ல தானே எல்லாம் பண்றாங்க. அந்த லேப் என்ன அப்படின்னா, அந்த இயர்ல என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல கார்டனா இருக்கு, ரைட்? அந்த கார்டன் எப்படின்னா இப்ப இருக்கிற கார்டன் மாதிரி கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபிளவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் இன்சைட், டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கு, ரைட்? அண்ட் அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பின்ஸ் ஸ்டாச்சு ஒன்று இருக்கு, சரியா? இவர் என்ன பண்ணாருன்னா அந்த மிஷினை விட்டு வெளியே வரவே இல்லை, பயந்து போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமான லாங்குவேஜ் பேசுறாங்க ஆட்கள், ரைட்? என்ன ஃபியூச்சர் தான் வந்திருக்கோம், அதே இங்கிலாந்து தான் வந்திருக்கோம், அப்ப மனுஷங்க எப்படி இருக்கணும், ரைட், அட்வான்ஸா இருக்கணும்னு பார்த்தா இது அப்படி இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, அட்வான்ஸ்டா இல்லை, டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்து அந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டவுட்ல தான் என்ன அப்படின்னா விஷயம் விட்டு வெளியே வர, என்ன பேசுறது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ், இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ வெளியே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கம்யூனிகேட் பண்றாரு, ஆட்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு, முடியல, ஃபெயில், கம்யூனிகேஷன் ஃபெயில். ஈவன் சைன் லாங்குவேஜ்ல கூட பேசுறாரு, வரல, ரைட்? ஆனா அங்க ஆட்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா இப்ப இருந்த மாதிரி இல்லையே தவிர அவங்க எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்காங்க, வெரி சேம், ரைட், சேம் பீப்புள், சேம் கலர், சேம் ட்ரெஸ், எல்லாமே, சரியா? அண்ட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்லை, எந்த ஒர்க்கும் இல்ல, ஐடியலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க ஐடியா இருக்கிறதுக்கு ரீசனும் அதுதான், சரியா? அவங்க தேவை எதுவுமே இல்லை, அதனால வேலை எதுவுமே பார்க்கல, ரைட்? ஸோ இவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்த அப்படியே சுத்தி பாக்குறாரு, ரைட், சுத்தி போறாரு, ஸ்டாச்சு இருக்கு, எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்துட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அங்க என்ன இல்லை, மிஷின் இல்லை. கார்டனுக்கு திரும்பி வர்றாரு, திரும்பி வந்து சரி போன் பார்க்கும்போது மிஷின் இல்லை. இவருக்கு என்ன அப்படின்னா பயங்கர கோபம், பயங்கர வருத்தம், ரைட்? மிஷின் இல்ல, மிஷின் தான் திரும்பி போக முடியும். அப்ப அவர் சுத்தி சுத்தி பாக்குறாரு, அங்க எல்லாமே குட்டி குட்டியா இருக்கு, மனுஷங்க முதற்கொண்டு, ரைட், கிரியேச்சர்ஸ், ரைட்? ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப பெருசா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பின்ஸ், அந்த ஒரு ஸ்டாச்சு இருக்குல்ல, இவர் அது பின்னாடி போறாரு. என்ன அப்படின்னா ஒரு ஒரு கார் ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி, அது கொஞ்சம் பள்ளமா இருக்கு, ரைட்? அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அப்ப இங்கதான் யாரோ எடுத்துக்கணும் அப்படின்னு போறாரு. அங்க போயிட்டு என்ன அப்படின்னா சரி இதுக்கப்புறம் நம்ம என்னது நம்ம லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு அவங்களோட கேட்டாதான் தெரியும் சொல்லி அந்த லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிறாரு. ரொம்ப ஈஸியாவே கத்துக்கிறாரு, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு அந்த லாங்குவேஜ், ரைட்? ஸோ அந்த ஏன்னா கத்துக்கிட்டு அப்படி கேட்டாலும் நம்ம டைம் மிஷின் வாங்குவோம்னு சொல்லி வச்சிருக்காரு, லாங்குவேஜை கத்துக்கிறாரு. லாங்குவேஜை கத்துக்கிட்டு அந்த டைம் டிராவல் சுத்தி பாக்குறாரு. ஸோ பாக்குறோம் அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா சுத்தி அந்த எல்லாம் கத்துக்கிட்டு அப்படியே தேடுறாரு, ரைட்? அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ரூயின்டா, ரைட், ஒரு மாதிரி வறட்சியா, காஞ்சி போய் தண்ணி இல்லாம, ரைட்? அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இல்லை, சரியா? ஒரு ஒரு டேம்ஸ் ஓடுனா லண்டன் மாதிரி இல்லை, ரைட்? ரொம்ப ஒரு மாதிரி வறட்சியா, எல்லாமே ரூயின்டா இருக்கு, ரைட்? எந்த ஒர்க்கும் இல்லை, எந்த ப்ராக்ரஸும் இல்லை, ரைட்? எதுவுமே இல்லை, ரைட்? ஆனா பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ் புதுசா இருக்கு, ஷூ புதுசா இருக்கு, எல்லாமே புதுசா இருக்கு, ரைட்? அண்ட் என்ன அப்படின்னா டைம் மிஷின், ரைட்? அதாவது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டைம் மிஷின் தான் தேடுறாங்க. எல்லாருமே எப்படி ரொம்ப குட்டி குட்டியா இருக்காங்க, சைஸ்ல எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்காங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு, சரி, அன்னைக்கு நைட் என்ன அப்படின்னா இவரு உட்கார்ந்துருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன அப்படின்னா யாரோ ஒரு ஆள் ஒரு டச் பண்ற மாதிரி, அந்த அவங்க எப்படி இருக்காங்கன்னா வெயிட்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்காங்க, அனிமல் மாதிரி இருக்கு, சரி, ஒரு அனிமல் லைக், ரைட்? ஸோ அது யாரு அப்படின்னா அந்த ஸ்மாலா இருக்கிற கிரியேச்சர்ஸ் யாரு அப்படின்னா, ரைட், எலாய். இதுதான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, எலாய், ரைட்? அப்ப அந்த எலாயில அந்த அந்த கூட்டத்துல ஒரு ஆள் தான் யாரு அப்படின்னா வீணாங்கிற பொண்ணு, சரியா? இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த வீணா வந்து
ட்ரோன் ஆகும்போது என்னன்னா ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வருவோம், ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீணா எப்பவுமே என்ன அப்படின்னா அந்த ஒரு எலாய், ரைட், அந்த எலாய், ரைட், ஒரு கிரியேட். அந்த எலாய் எப்பவுமே என்ன அப்படின்னா ஒரு கூடையே தான் இருக்கும், எப்பவுமே ஒரு கூட தான் இருக்கும். அதோட வேலை என்ன அப்படின்னா எங்க போனாலும் பூவை பறிச்சு பறிச்சு இவருக்கு வந்து கொடுக்கும். சரியா, ஒருவேளை நம்ம நேரேட்டர் இல்லை அந்த டைம் டிராவல் இல்லை அப்படின்னா அந்த எலாய் ரொம்ப பயந்து, அதுக்கான காரணமும் அவருக்கு தெரியும். சரியா, ஒரு நல்ல மார்னிங், ரைட், ஒரு 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 சனியான மார்னிங் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அந்த 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 கிணத்து பக்கத்துல ஒரு வெல் இருக்கும். சரியா, ஒரு வெல் இருக்கும், ரைட். அதுதான் என்ன அப்படின்னா முக்கியமான இடம். சரியா, அந்த வெல் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா நல்ல வெயில் அடிக்கிற ஒரு நாள்ல ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரியேச்சரும் செத்து கிடக்கும். சரியா, அதுதான் என்ன அப்படின்னா மார்வல்ஸ், ரைட். ரெண்டாவது கிரியேஷன், ரைட், மார்வல்ஸ். ஃபர்ஸ்ட் எலாய், இது சிம்பிள், ரைட். அடுத்து மார்வல்ஸ். இப்போ இந்த எலாய் யாரு, மார்வல்ஸ் யாருன்னு நம்ம பார்ப்போம், ரைட். இந்த ஹை பீப்புள், லோ பீப்புள், ரைட். இப்ப இருக்கிற மாதிரியே தான், அதாவது என்னன்னா ஃபியூச்சர் பீப்புள் தான் அவங்க. அவர் என்ன சொல்றாருன்னா 1802 to 701 மக்கள் எப்படி மாறிக்குவாங்க, எலாய் மார்லக்ஸா மாறிக்குவாங்க, ரைட். இந்த எலாய் யாரு அப்படின்னா ஹை பீப்புள், மார்லக்ஸ் யாரு அப்படின்னா லோ பீப்புள், ரைட். இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா பூமி கடியில வேலை செஞ்சு இந்த லைட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது, டார்க்ல தான் இருப்பாங்க, பேட்டர்ன் மாதிரி. சரியா, டார்க்ல மட்டும் தான் இருப்பாங்க, ரைட். ஸோ எல்லாமே லண்டன் பேஸ்டு பீப்புள் தான். இப்ப இருக்கிற லண்டன் நாட்கள்லாம் அந்த வருஷத்துல அப்படி இருப்பாங்கன்னு சொல்றாங்க, ரைட். எலாய் மார்லக்ஸா, ரைட். இந்த மார்லக்ஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் என்ன அப்படின்னா டார்க்கான ஏரியா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு டெபிள் மாதிரி. சரியா, இவங்க வந்து என்னன்னா இந்த எலாய்க்கு எப்பவுமே என்ன அப்படின்னா பெரிய அச்சுறுத்தலா இருப்பாங்க, ரொம்ப த்ரெட்டன் பண்ணுவாங்க, ரைட். இந்த மார்லக்ஸ் என்ன அப்படின்னா இந்த லைட் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகாது, லைட்னாலே பிடிக்காது. அதனால நைட் நேரம் தான் வருவாங்க, வந்து எடுத்துக்கிடுவாங்க, 4 எலாயை பிடிச்சு போயிடுவாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மார்லக்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மிஷின் எடுத்துட்டு போயிருப்பாங்க, ரைட். அப்ப என்ன பண்ணணும், நமக்கு இந்த டைம் மிஷின் வேணும். யார் எடுத்துட்டு போயிருக்கா, மார்லக் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட போகணும்னு சொல்லி அவங்க இருக்கிற கிணத்தை பாக்குறாங்க, அங்கே ஒரு லேடர் மாதிரி கீழே போகுது. ஸோ அது வெளியே என்ன பண்றாருன்னா உள்ள போறாரு, கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போறாரு. ஏன்னா உள்ள போய் மார்லக்க பாக்குற எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, மீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ பயமாயிருச்சு, காட்டுவாசியா இருப்பான் போல, மீட்ல சாப்பிட்றான்னு சொல்லி பயமாயி போச்சு. அதே நேரத்துல அவங்க எல்லாம் அவர் அட்டாக் பண்றாங்க. இவர் கையில என்ன வச்சிருக்காரு, ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சு. ஸோ அவங்களுக்குமே நெருப்பு, அதாவது லைட், ஃபயர், ரைட். அதெல்லாம் கொஞ்சம் பயம் தானே. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா பயப்படுறாரு. அந்த மார்லோக்ஸ் பயப்படுறாங்க இதை வச்சு. இவர் என்ன பண்றாருன்னா தப்பிச்ச பழக்கம் எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்தார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருந்தாலும் மார்லோக்ஸ் யாரு, ரொம்ப ஒர்ஸ்ட். மார்லோக்ஸ் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட், ரைட். இவங்களை இப்படியே பண்ண முடியாதுன்னு சொல்லி இவரும் வீணாவும் டைம் டிராவலரும் வீணாங்கிறது எலாய், ஓகேவா. இந்த வீணாங்கிற எலாய் என்ன பண்றாங்கன்னா ஒரு வெப்பன் மேன்னு சொல்லி ஒரு பேலஸ் ஆஃப் கிரீன் பொர்சிலியன், அது ஒரு பேலஸ், ரைட். கிரீன் பொர்சிலியன் ஒரு பேலஸ், ஓகேவா. அந்த பேலஸ்க்கு போறாங்க, வீணா கூட போறாங்க. அந்த ஜேர்னியே பாத்தீங்கன்னா 2 நாள் ஆகும். அந்த பேலஸ் வந்து இப்ப வந்து என்னன்னா மியூசியமா இருக்கு. இந்த வீணா என்ன பண்றாங்கன்னா போற போக்குறலாம் அந்த ஃபிளவர்ஸை பறிச்சு அவங்க பாக்கெட்ல போட்டுட்டாங்க. சரியா, ஸோ போறதுக்கே 2 நாள் ஆகுது. ஒரு நைட்ல என்ன பண்றாங்கன்னா டயர்ட் ஆகி தூங்கிட்டாங்க, ரைட். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த மார்லக்ஸ் என்ன பண்றாங்க, இலையை பிடிச்சு போய் சாப்பிடுவாங்க. சரியா, ரைட். ஸோ அதனாலே வீணா ரொம்ப பயப்படுவாங்க மார்லக்ஸை பார்த்து, ஏன்னா அவளும் பொன்னமாக தான் எலாய், ரைட். அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா இந்த மியூசியம்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அயன் பார், சரியா, இன்னொன்று மேட்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பாங்க, ரைட். ஸோ ஒரு அயன் பார் எதுக்கும் தேவைப்படுமா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நைட்ல என்ன அப்படின்னா கேம்ப் ஃபயர் போட்டு படுத்திருக்கும் போது இந்த டிராவலர் வந்து என்ன ஒரு மாதிரி சென்ஸ் பண்றாரு, ஃபெல்ட் பண்றாரு அப்படின்னா யாரோ ஒரு ஆள் டச் பண்ற மாதிரி, ரைட். அப்ப என்ன அப்படின்னா பக்கத்துல பாக்குறாங்க வீணா இல்ல, ரைட். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபயரும் இல்லை, ரைட். அப்ப ஃபயர்ல மார்லக்ஸ் வந்துடுறாங்க, அட்டாக் பண்றாங்க, ரைட். இவரும் பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா வச்ச ஃபயர், ஸோ அந்த கங்கு, ரைட், அந்த தீ வந்து திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப கத்திட்டு ஒரு மாதிரி காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சு. ஸோ எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில பாத்தீங்கன்னா வீணாவும் இந்த இன்சிடென்ட்ல இறந்துடும், ரைட். அண்ட் அகைன் என்ன ஆச்சு அப்படின்னா இப்படி விட்டா கதையாகுதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாச்சு போயிட்டு எப்படியாவது வீட்டுக்கு போகணும், ரைட். நமக்கு டைம் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பெடஸ்டல் வந்து ஓப்பன் ஆகுது, இந்த வெல், ரைட், ஓப்பன் ஆகுது. திரும்ப உள்ள போறாரு, நல்லா ஃபைட் பண்றாரு. அயன் பார் இருக்கு, மேட்ச் பாக்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு கடைசியில ஃபைட் பண்ணி என்ன பண்றாரு, டைம் மிஷின் எடுத்துடுறாரு, ரைட். திரும்ப பிரஸ் பண்றாரு. திரும்ப என்ன ஆகுது, இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி போறாரு. அங்க வந்து என்ன அப்படின்னா இதை விட கொடூரமா இருக்கு. பெரிய பெரிய நண்டு, பெரிய அந்த கிராப் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. சன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. எர்த் ரொம்ப கோல்டா இருக்கு. ஏர் பாத்தீங்கன்னா பயங்கர தின்னா இருக்கு. அப்படி இருக்கு எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு கடைசியில இங்க இருக்கிற பிரசன்ட்டுக்கு வந்துதான் இப்ப என்ன பண்றாரு, இந்த டின்னர்ல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு கதையை சொல்றாரு. ஸோ இவர் அங்க இருந்ததுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னா வீணா பறிச்ச ஃபிளவர்ஸ்,
ரெண்டாவது என்ன அப்படின்னா மேல பட்டிருக்க அடி. சரியா? அப்ப இந்த நேரேட்டர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே சரியா இங்க மறுபடியும் ஒன்றும் பெருசா யாரும் நம்பல. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்றாருன்னா அனதர் வாயேஜ் போறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு 1/2 hour நீ வெயிட் பண்ணி நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 3 வருஷம் ஆச்சு இன்னும் வரல. ரைட்? யாரு டைம் டிராவலருக்கோ எத்தனை 1/2 hour வந்துருவேன்னு சொல்லிட்டு போனவரு இன்னும் இப்போ வருஷம் 3 ஆச்சு சரியா, 3 years ஆச்சு இன்னும் என்ன செய்யல, அவருக்கு வரல. ஸோ இப்படிதான் கதை முடியும். ஸோ டைம் மிஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுல வேற கேரக்டர்ஸ் பெருசா ஒண்ணும் இல்லை மேம். பிளாட்டை கொண்டு போற அளவு கேரக்டர்ஸ் யாரும் கிடையாது. ரைட்? வேற நம்ம சொல்ல சோசியல் எஸ் மேம், இதான் கதை. எனி டவுட்ஸ் மேம்? நோ சார். நம்ம சின்னதாக தான் கதை கேட்குறோம். ரைட்? இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் பத்தாது. பட் என்ன அப்படின்னா ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ரைட்? ஐசன்ஸ் என்ன அப்படின்னா மெட்டீரியல் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரைட்? மெட்டீரியல் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் கதை கேளுங்க. நான் இப்போ இதுக்கும் என்ன அப்படின்னா 10 கொஸ்டின் நான் போட்டு விட்டேன். சரியா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்? ஸோ டைம் இல்லை. எஸ் மேம், டைம் இல்லை. நம்ம அடுத்து டேவிட் காப்பர்ஃபீல்ட் போயிருவோமா? ஓகே சார். எஸ் மேம். ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ரொம்ப 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 முக்கியமான அவரோட ஃபேவரட் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளே தான் என்ன அப்படின்னு, சாரி ஒரு நாவல் தான் என்ன அப்படின்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டேவிட் காப்பர்ஃபீல்டோட டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் என்ன அப்படின்னா 642 பேஜஸ். ஒரு லென்த்தியான நாவல். ரைட்? அண்ட் 18 முதல்ல என்ன அப்படின்னா, சாரி இது முதல்ல என்ன அப்படின்னா அவரோட ஓன் இதுல தான் என்ன அப்படின்னா ஒரு சீரியலா வந்து இது பப்ளிஷ் ஆகும் மேகசின்ல. ரைட்? ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்ங்கிற அவரோட ஓன் மேகசின்ல தான் 1849-50 என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சீரியலா மேகசின்ல பப்ளிஷ் ஆகுது. ஓகேவா? டேவிட் காப்பர்ஃபீல்ட். அடுத்து என்ன அப்படின்னா புக்கா எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னா 1850. ரைட்? இப்போ நம்ம 3க்குமே பார்த்தோம் அப்படின்னா பப்ளிஷிங் இயர் பார்த்துருக்கோம். டேவிட் காப்பர்ஃபீல்டுக்கு 1850. டைம் மிஷினுக்கு எப்போ மேம்? டைம் மிஷின் எப்போ பப்ளிஷ் ஆச்சு? 1895. சூப்பர் மேம். விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட்? 1766. சூப்பர் மேம். அண்ட் டேவிட் காப்பர்ஃபீல்டோட ஒரிஜினல் டைட்டில் டைம் மிஷின் தான். ஹெச்ஜி வெல்ஸ்க்கு வந்து டைம் மிஷின் தான். ரைட்? அதே மாதிரி இதுக்கும் இந்த விகார் ஆஃப் வேக்ஃபீல்டு தான். ஆனால் இதுக்கு ஒரிஜினல் டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா போகுது. த பர்சனல் ஹிஸ்டரி, அட்வென்ச்சர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் and observation of the David Copperfield, the younger of Blunderstone Rookery. Right? I repeat, the personal history, adventures, experience and observation of the David Copperfield, the younger of Blunderstone. The Blunderstone என்ன அப்படின்னா one among the cities மேம். இங்க தான் டேவிட் காப்பர்ஃபீல்ட் பிறக்கிறார். முக்கியமான ஒன்று. சரியா? அவரோட பர்த் பிளேஸ் என்ன அப்படின்னா பிளண்டர்ஸ்டோன். நம்ம கதையை அப்படிதான் ஆரம்பிக்க போறோம். ரைட்? இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். ரைட்? செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல். ரைட்? அண்ட் பில்டிங் ஸ்டோமன் என்ன அப்படின்னா ப்ரோட்டகானிஸ்டோட சைல்ட்ஹுட்ல இருந்து அடல்ட் வரைக்கும் கதை போகுது டேவிட் காப்பர்ஃபீல்ட். ரைட்? அவரோட நேம்ல இருக்குல்ல. ரைட்? அடுத்த நோட். அண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிக்கன்ஸோட த ட்ரையம்ப் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் டிக்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாவல். ரைட்? த ட்ரையம்ப் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் டிக்கன்ஸ். ரைட்? டிக்கனோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நாவல். சரியா? அதனாலதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவரோட ஒன் அமாங் த ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ நம்ம வேற ஏதாவது விட்டுருக்கனா? இன்னொரு முக்கியமானது மேம், செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நான் சொல்லியிருந்தேன். அடுத்து இந்த கதை ஃபுல்லாவே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேஷன் தான். நல்ல வேளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேட்டிவ். கதை ஃபுல்லா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நேரேஷன் தான். ரைட்? அடுத்து இதுல வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் வரும், மெக்காபர், மிஸ்டர் மெக்காபர். ரைட்? ஸ்பெல்லிங் நான் சொல்றேன், MICAWBER, மெக்காபர். ஸோ இது யாரு அப்படின்னா டிக்கன்ஸோட ஃபாதர், ஜான் டிக்கன்ஸ். ரைட்? அவரோட கேரக்டரோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி தான் இல்லை அப்படின்னு அவரோட கேரக்டர் தான் மெக்காபரே. என்ன அப்படின்னா ஏன்னா அவங்க அப்பாவும் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபண்டு வெளியே வாங்கி, ரைட், அமௌண்ட் வாங்கி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாங்கி பே பண்ண முடியாம அந்த டெட்ஸான பிரிசன்ல இருந்திருப்பார். இந்த மெக்காபரும் அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா
ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான கேரக்டரா இருந்தாலுமே கதையில என்ன அப்படின்னா கொஞ்சம் வாங்கின கடனை கட்ட முடியாம ஜெயில இருந்திருப்பாங்க, ரைட்? அந்த டெட் பிரிசன்ஸ், ரைட்? அவங்களுக்கான பிரிசன். ஸோ இந்த ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா காமெடி, ரொமான்ஸ், ட்ராஜடி எல்லாமே கலந்தது தான், ரைட்? அண்ட் இதோட செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரைட், செட்டிங்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் மேம், நிறைய செட்டிங்ஸ் இருக்கு மேம். லண்டன், பிளண்டர்ஸ்டோன்ல யார் பிறக்கிறா? டேவிட் காப்பர்ஃபீல்ட் பிறக்கிறார், சரியா? ரைட். பிளண்டர்ஸ்டோன், லண்டன், டோவர் என்ன அப்படின்னா அவங்க அத்தை ஊர், சரியா? நம்ம பார்ப்போம், உள்ள கதை படி பார்ப்போம். யார்மவுத், கேண்டபெரியில ஸ்கூல் படிப்பார், ரைட்? அடுத்து யூரோப் ஃபுல்லா ஒரு டூர் போவார் கடைசி, சரியா? நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அடுத்து கேரக்டர்ஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட் ப்ரொட்டகனிஸ்ட், நேரேட்டர், சரியா? டேவிட் காப்பர்ஃபீல்ட் முதல் கேரக்டர் அதான், ப்ரொட்டகனிஸ்ட் அண்ட் த நேரேட்டர். அடுத்து கிளாரா காப்பர்ஃபீல்ட், ரைட்? கிளாரா, சரியா? கிளாரா காப்பர்ஃபீல்ட் இதான் யாரு அப்படின்னா டேவிட்டோட அம்மா, ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரைட்? ரொம்ப நல்லவங்க. அடுத்து கிளாரா பெகோட்டி, அம்மாவுக்கு அப்புறம் அம்மா ஸ்தானத்துல இருந்து டேவிட்டை வந்து ரொம்ப பார்த்துக்கிட்ட முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா கிளாரா பெகோட்டி, சரியா? அடுத்து வில்லன்ஸோட இன்ட்ரோடக்ஷன் யாரு அப்படின்னா எட்வர்ட் மட்ஸ்டோன், டேவிட்டோட ஸ்டெப் ஃபாதர், அதாவது கிளாரா காப்பர்ஃபீல்டோட செகண்ட் ஹஸ்பண்ட், ஓகேவா? அடுத்து மிஸ் மட்ஸ்டோன் வரும், இல்ல அப்படின்னா ஜேன் மட்ஸ்டோன் வரும். இது யாரு அப்படின்னா எட்வர்டோட சிஸ்டர், சரியா? மிஸ் மட்ஸ்டோன் வரும், இல்லைன்னா ஜேன்னு வரும். ஜேன் மட்ஸ்டோன் ரெண்டு ஒரே கேரக்டர் தான். யாரு அப்படின்னா எட்வர்டோட சிஸ்டர். அடுத்து ஜேம்ஸ் ஸ்டீல்ஃபோர்த் யாரு அப்படின்னா ஸ்கூல்ல படிக்கும்போது அவருக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு, ஓகேவா? ஒரு மேனிப்புலேட்டிவான ஆளு, கொஞ்சம் நல்லவரெல்லாம் கிடையாது, சரியா? அடுத்து டோரா ஸ்பென்லோ, டேவிட்டோட லவர். அடுத்து ஆக்னஸ், அவரோட பார்ட்னர் தான், டேவிட்டோட பார்ட்னர் தான். அடுத்து ரியா ஹீப், கிளர்க்கு, சரியா? முக்கியமான கதையில வர்ற முக்கியமான விக்ஃபீல்டோட கிளர்க்கா இருப்பாரு, கொஞ்சம் வில்லன், பெரிய வில்லன், சரியா? அடுத்து கதைப்படி மெக்காபர், அப்பாவான, ரைட்? அதாவது ஜான் டிக்கன்ஸ் கேரக்டரை ரிசம்பிள் பண்ணி எழுதியிருப்பாங்க மெக்காபர். இதுல வந்து டேவிட்டோட ஃப்ரெண்டா ஒரு வெல்விஷரா வருவாங்க கதையில, ஓகேவா? ஸோ கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா பிளண்டர்ஸ்டோன்ல இல்ல அப்படின்னா ஷெஃப்லர், ரைட்? பிளண்டர்ஸ்டோன்ல தான் என்ன அப்படின்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட் பிறக்கிறாரு, ரைட்? ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க அப்பா இறந்த 6 மாசம் கழிச்சு தான் ஸோ இவர் பிறக்கிறாரு. ஸோ பிறப்ப என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன அப்படின்னா ஸோ வீடு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போதுதான் பிறக்கிறாரு. ஆனாலும் அவங்க அம்மா என்ன அப்படின்னா கிளாரா காப்பர்ஃபீல்ட் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அடுத்து அம்மாவோட சர்வன்ட் கிளாரா பெகோட்டியும் என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, சரியா? எங்க பிரச்சனை வருது அப்படின்னா அவன் 7 வயசு ஆகும்போது கிளாரா வந்து என்ன அப்படின்னா எட்வர்ட் மட்ஸ்டோனை கல்யாணம் பண்றாங்க. அவன் வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஹார்ச்மேன், ரைட்? ஒரு மாதிரி ஸ்டோன் ஹார்ட்டட் மேன், ரைட்? ஸோ அதே நேரத்துல அவனுக்கு ஒரு சிஸ்டர் வர்றாங்க, ஜேன் மட்ஸ்டோன். இவங்க 2 பேரும் வந்தோட வீடே மாறிடுச்சு, ரைட்? ரொம்ப ஒரு மாதிரி சும்மா பையன் அடிக்கிறது, சின்ன தப்புக்கெல்லாம் ரொம்ப அதிகமா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, ரொம்ப கோல்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, ரைட்? ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா இவனை மட்டும் இல்ல, யாருக்கு அவங்க அம்மாக்கும் கிளாரா காப்பர்ஃபீல்டும் இப்படிதான் ட்ரீட் பண்றாங்க 2 பேரும் சேர்ந்து. அதனால என்ன அப்படின்னா டேவிட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோவத்துக்குள்ளாகிறான். ஒரு நாள் சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசா கிடைக்கும். ஒரு நாள் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையை போட்டு ரொம்ப அதிகமா அடிச்சிருவாரு, யாரு? அவங்க ஸ்டெப் ஃபாதர், ரைட்? எட்வர்ட் மட்ஸ்டோன் வந்து ரொம்ப அதிகமா அடிச்சிருவாரு. இவன் கோவத்துல என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா அவர் கையை கடிச்சிருவான், அவரை கடிச்சிட்டு ஓடிடுவோம். ஸோ இதை பார்த்துட்டு மட்ஸ்டோன் என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது, டேவிட்டை வீட்டில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கிராக்கர், ரைட்? ஹெட் மாஸ்டர், ஒரு குரூவலான ஹெட் மாஸ்டர் மிஸ்டர் கிராக்கர், அவரோட சேலம் ஹவுஸ், இது வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல். இங்கதான் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்டீல்ஃபோர்த், அந்த ஒரு மேனிப்புலேட்டிவ் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்னு சொல்லி தெரியுமா, அந்த ஸ்கூல் சேலம் ஹவுஸ், சரி? அது ஒரு முக்கியமான ஒரு போர்டிங் ஸ்கூல், ரைட்? அங்க உள்ள அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப குரூவலான ஒரு பிளேஸ், சின்ன விஷயத்துக்குலாம் பெருசா அடி விடும், ரைட்? அங்க போய் சேர்த்து விட்டுறாங்க. ஸோ அந்த சேலம் ஹவுஸ்ல தான் யாரு அப்படின்னா டேவிட்டுக்கு வந்து 2 ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம், அதாவது நல்லவன் தான், ஜேம்ஸ் ஸ்டீல்ஃபோர்த் வந்து ரொம்ப கெட்டவெல்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் மேனிப்புலேட்டிவ், சரியா? அடுத்து இன்னொருத்த யாரு அப்படின்னா டாமி வந்து நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன், சரியா? ஸோ இங்க என்ன அப்படின்னா
ஸோ இந்த லீவ் விடும் போதெல்லாம் என்ன அப்படின்னா சரியா வீட்டுக்கு வர்றான். பட் இடையில என்ன அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அது ஆக்சுவலி என்ன டேவிட்டுக்கு வந்து ஒரு தம்பி வர்றான். சரியா ஒரு தம்பி பாப்பா இருக்கும். பட் என்ன அப்படின்னா கிளாரா வந்து சரியா பாக்குறதுக்கு ஆள் இல்லை. கிளாராக்கும் அங்க நிறைய பிரச்சனை. கிளாரா வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிடுறா. அந்த பாப்பாவும் இறந்து போயிடும், அந்த பையன் சின்ன பையன். ஸோ இந்த மட்ஸ்டோன் என்ன அப்படின்னா பையன் மேல எந்த விருப்பமும் இல்லாம பையனை படிச்சதான் போதுட்டான்னு சொல்லி எங்க அனுப்பி விடுறாரு, ஒரு ஒயின் ஃபேக்டரி, அந்த ஒயின் பாட்டில் சரியா அந்த வேர் ஹவுஸ்க்கு அனுப்பி விடுறாரு. சரியா அப்ப இந்த ஸ்கூல்ல என்ன அப்படின்னா அவனுக்கு பழக்கப்பட்டது யாரு, ஜேம்ஸ் ஸ்டீர்ஃபோர்த்தும் டாமியும் என்ன அப்படின்னா ஸ்கூல்ல நல்ல பழக்கம். ரைட், ஜேம்ஸ் ஒரு மாதிரியான பையனா இருந்தாலும் டாமி நல்ல பையன். சரியா இங்க மட்ஸ்டோன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நீ டேவிட் படிச்சதுலாம் போதும், ஏற்கனவே கிளாரா இறந்துட்டான். சரியா சோ இந்த லீவ் விடும் போதெல்லாம் என்ன அப்படின்னா பையன் அம்மாவை பார்க்க போறோம்னா இல்லையோ கிளாரா பெகோட்டியா பார்க்க போயிருக்கும், அம்மாவோட சர்வெண்ட். அந்த அளவுக்கு பாசமா பார்த்துக்கிட்டான், ரொம்ப பாசக்காரன். சரியா சோ அங்க போறான். அங்க போகும்போது என்ன அப்படின்னா எமிலின்னு ஒரு பொண்ணு. சரியா அந்த பொண்ணு ஆனா கன்ஃபஸ் பண்ணல, லவ் கன்ஃபஸ் பண்ணவே இல்லை. பட் என்ன அப்படின்னா ரைட் இருக்கலாம், சரியா ஏதோ பிடிச்சிருக்கு, ரைட் அந்த மாதிரி கதையில போகுது. இங்க என்ன அப்படின்னா ஒரு அஸ் எ லேபரா இந்த ஒயின் பாட்லிங் வேர் ஹவுஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, நிறைய ஹார்ட் டைம்ஸ். எல்லாத்தையுமே என்ன பண்றாரு அப்படின்னா டேக்கிள் பண்றாரு. அதுக்கு அவர் துணையா இருந்தது யாரு அப்படின்னா மெக்காபர் ஃபேமிலி. அந்த மிஸ்டர் மெக்காபர் பார்த்தோம்ல, அவங்க அப்பாவோட ரைட் அந்த ஸ்கெட்ச் அப்படி ரைட். ஸோ அந்த மெக்காபர் ஃபேமிலி ரொம்ப ஆப்டிமிஸ்டிக், ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப சியர்ஃபுல். ஆனா என்ன அப்படின்னா டெட்ல இருக்காங்க. சரியா பயங்கர கடன். ஸோ ஒரு கடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிஸ்டர் மெக்காபரை பிரிசன்ல போட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிரெடிட்டர்ஸ்க்கு பயந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லண்டனை விட்டே போயிட்டாங்க. இப்ப திரும்ப என்ன ஆயிடுச்சு, முதல்ல அம்மா இருந்தாங்க, அம்மா போயிட்டாங்க. ஸ்கூல்ல 2 ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, அதுவும் போயிட்டாங்க. ரைட் இப்ப 3வது யார் என்ன அடி அப்படின்னா நல்ல நம்பிக்கையா அப்பப்ப பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஆப்டமிஸ்டிக்கா இருந்த மெக்காபரும் போயிட்டாங்க. ரொம்ப அபேண்டன்டா இருக்கான். ரைட் வேலையும் இல்லை. கடைசியில் எங்க போறான் அப்படின்னா டோவருக்கு போறான். ஸோ ஃப்ரம் லண்டன் டு டோவர் நடந்தே போறான்னு கிடைக்கும், ஏன்னா கையில காசு. அங்க போறான். அங்கதான் யாரு அப்படின்னா அவங்க ஆண்ட் சரியா கிரேட் ஆண்ட் பெட்சி ப்ரோவர்ட். பெட்சி சரியா BETSEY பெட்சி ஆண்ட் இருக்காங்க. ரைட் முதல்ல என்ன அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சாங்க, இவனாலும் சேர்க்கணுமா, என்ன இப்படி வந்து அழுத்தா இருக்கா. ஆனா என்னாச்சு அப்படின்னா போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆண்ட் வந்து பார்த்துட்டு ஓகே கதையை கேட்டுட்டு ரொம்ப சோகமாயிட்டாங்க. சரி நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. ஆண்ட் என்ன பண்றாங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. சரி அவங்க அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி பெட்சி வந்து டேவிட் காப்பர்ஃபீல்ட நல்லா பாக்குறான். அவனும் இது வரைக்கும் இந்த ஹார்ட் டைம் இல்லாம இப்ப கொஞ்சம் சௌரியமா இருக்கான். ரைட் அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா டேவிட் கிட்ட அனுப்புறாங்க. சரி அந்த டேவிட் யார் அப்படின்னா கேண்டபரியில ஒரு நல்ல ஸ்கூல், சரி அந்த சேலம் ஹவுஸ் அந்த போர்டிங் ஸ்கூல் கிராக்கல் அந்த ஹெட் மாஸ்டர் ரைட் அந்த ஸ்கூல் மாதிரி குரூவலான பிளேஸா இல்லாம ஒரு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. சரியா அந்த ஸ்கூல் இப்ப யார் நடத்துறா அப்படின்னா டேவிட். சரியா அந்த டேவிட் கிட்ட அனுப்புறாங்க. அங்க யார் இருக்கா அப்படின்னா ஆக்னஸ். ரைட் ஆக்னஸ் ஓகேவா. ஸோ ஆக்னஸ் இருக்காங்க. ஆக்னஸோட அப்பா யாரு அப்படின்னா பிக்ஸி, நல்ல லாயர், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ரைட், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், நல்ல சரியா ஒரு நல்ல அப்படிங்கிறது மீனிங் தெரியல மேம். ரைட் அந்த லாயர் ஓகேவா, நல்ல லாயர். ரைட் பிக்ஃபீல்ட் அவரோட பொண்ணு தான் யாரு அப்படின்னா ஆக்னஸ். ஓகேவா. ஸோ இவங்க வந்து என்னன்னா அதே அந்த கேண்டபரி ஸ்கூல்ல இருக்கிறாங்க. ஆக்னஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. ரைட் ஒரு ஆறுதலா இருக்கு. ரைட் பிக்ஃபீல்டும் ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ இந்த டேவிட் என்ன பாக்குறாரு அப்படின்னா பிக்ஃபீல்டுக்கு ஒரு கிளர்க் இருக்கு, ரியா. சரியா ரியா ஹீப் URIAH ரைட் ரியா ஹீப் HEEP ரைட். இந்த ரியா ஹீப் வந்து என்ன அப்படின்னா பிக்ஃபீல்டோட கிளர்க்கு. ஆனா ரொம்ப திருடன். பிக்ஃபீல்டோட வெல்த், பிக்ஃபீல்டோட நேம் எல்லாத்தையும் கெடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும், பணத்தை எல்லாத்தையும் வச்சு பிக்ஃபீல்டு நடுரோட்ல விட்டுருக்கோம், நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கொடணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிற ஒரு ஆள். இதை யாரு கண்டுபிடிக்கிறா அப்படின்னா டேவிட் கண்டுபிடிக்கணும். பட் சொல்லலை. ஸோ அந்த கேண்டபரி ஸ்கூல்ல டேவிட் நடத்துற கேண்டபரி ஸ்கூல்ல எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு தலைவர் வெளியே வரும்போது ரைட் நமக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் தேடுவோம், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லா அசிஸ்டண்டா ரைட் ஒரு லாயர் ரைட் ஒரு லா ஜூனியர் ரைட் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில என்ன பண்றான் அப்படின்னா போறான், அவனோட கெரியரை அப்படி ஸ்டார்ட் பண்றான். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்றான் அப்படின்னா நம்ம பெகோட்டி வீட்டுக்கு போறாங்க. ரைட் ஸோ பெகோட்டி எங்க இருக்கு, யார் போச்சு செட்டிங் எங்க அப்படின்னா யார் போச்சு. சரியா
பெகோட்டி வீட்டுக்கு போறாங்க. போகும்போது எமிலியை பாக்குறான், ரைட். ஸோ ஆல்ரெடி முன்னாடி என்ன அப்படின்னா ஒரு பழைய கதை இருந்துச்சு, கனெக்ஷன் இருந்துச்சு, ரைட். இப்போ என்ன அப்படின்னா போகும்போது யாரு கூட போறான் அப்படின்னா அவனோட ஃப்ரெண்டு ஜேம்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ரைட். கொஞ்சம் மேனிபுலேட்டிவ், ரொம்ப இல்லை கொஞ்சம். இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு மாதிரி சாமிங்கா பேசுறான், ரைட். எமிலி என்ன அப்படின்னு சாமிங்கா விடுறான், இது யாருக்குமே தெரியாது. நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது, ரைட். இதை யார் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான்னா ஜேம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டான், ரைட். கொஞ்சம் கொஞ்சமா எமிலியை கன்வின்ஸ் பண்ணி, ரைட், ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு ஓடிடுவோம், கதையோட லாஸ்ட். ஓகேவா, ரைட். ஸோ என்ன பண்றான் அப்படின்னு இங்க என்ன ஆகுது அப்படின்னா டேவிட் என்ன பண்றான் அப்படின்னா கூட்டிட்டு ஓடுனதெல்லாம் பின்னாடி தான். இப்போதைக்கு என்னன்னா 2 பேரும் என்னன்னா ஃபாலிங் லவ் கதை ஓடுது, சரியா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா டேவிட் என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்கிற, சரியா, அந்த ஸ்பென்லோ அப்படிங்கிறவரு அந்த லா ஆபீஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஆள், அவரோட பொண்ணு டோரா ஸ்பென்லோ, சரியா. அந்த டோரா ஸ்பென்லோ கிட்ட மனசை பறி கொடுக்குறாங்க. 2 பேரும் லவ் பண்றாங்க. இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்பென்லோவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பென்லோ கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறாரு. பொண்ணுக்குன்னு எந்த ஃபார்ச்சூன்ஸும் விட்டுட்டு போக எந்த இதுவுமே இல்லை, ப்ராப்பர்ட்டியும் இல்லை. ஸோ பொண்ணு வந்து கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாம நிற்கிறாங்க. ஸோ இந்த டயத்துல என்ன அப்படின்னா டேவிடும் டோராவும் அவங்க லைஃபை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ட்ராஜடி வருது, ரைட். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஜேம்ஸ் ஸ்டீல்ஃபோர்த் என்ன பண்றான் அப்படின்னா லிட்டில் எமிலியை, சரி, எமிலியை கூட்டிட்டு ஓடிடும். இது யாருக்கு அப்படின்னா ஜேம்ஸ் நம்ம டேவிட்டுக்கு பயங்கர வருத்தம், எமிலி ஃபேமிலிக்கு பயங்கர அடி. அவங்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எமிலி இல்லாம எமிலியை கூட்டிட்டு போயிட்டா, ரைட், என்னாச்சு ஏதாச்சும் ரொம்ப பயப்படுறாங்க. அந்த அங்கிள், அந்த டேனியல் பெகோட்டி, ரைட், எமிலியோட அப்பாக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ நம்ம என்னாச்சு, பொண்ணுக்கு என்னாச்சு, ரைட். இவனுக்கு வருத்தம், அவங்க ஃபேஸ்லயே முடிக்க முடியல. ஃப்ரெண்டுன்னு வந்தா இப்ப ஏமாத்திட்டேன்னு நம்ம அவங்க எப்படி முகத்துல எப்படி முடிக்கிற எல்லாத்தையும் பாக்குறாங்க. இதே நேரத்துல ஆக்னஸோட அப்பா விக்ஃபீல்டு, இவங்க கிளர்க்கு அந்த ரியா ஹீப் இருக்கான்ல, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான் அப்படின்னா அவங்க சொத்து, ரைட், ஃபார்ச்சூன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறான். இந்த டயத்துலதான் யாரு அப்படின்னா டேவிட்டும் மெக்காபர், ரைட், மெக்காபர் 2 பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க, ரைட். ஏன்னா மெக்காபர் காணாம போனவங்க இப்ப திரும்ப வந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா போயிருப்பாங்க, ரைட். அங்க போயிட்டு என்ன அப்படின்னா நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து, ரைட், கொஞ்சம் வந்திருப்பாங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ரியா ஹீப்போட ஒரு கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் யாரு, இவன் இப்படிதான் பண்றான், என்ன யாருன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க, ரைட். கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஆக்னஸை காப்பாத்திடுறாங்க. விக்ஃபீல்டு, ஆக்னஸ் எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா ரியா ஹீப்ல இருந்து காப்பாத்திடுறாங்க. ரியா ஹீப்பும் கடைசியில ஒத்துக்கிடுவோம், ரைட். நம்ம ரெட் ஹேண்டடா மாட்டினதுக்கு அப்புறம் அவனால ஒன்றும் பண்ண முடியாது, ரைட், ஒத்துக்கிடுவாங்க. கடைசியில ரியா ஹீப் உள்ள போயிடும், ரைட். இதே நேரத்துல ஆஸ்திரேலியால இருந்த நம்ம லிட்டில் எமிலி அவனுங்களையுமே பார்த்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கூட்டிட்டு வந்துருவாங்க, சரியா. ஜேம்ஸ் ஸ்டீல்ஃபோர்த்ல இருந்து என்ன அப்படின்னா அவங்க கட்டாயப்படுத்தி அவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க, லவ் பண்ணி தான் ஓடி இருக்க மாட்டாங்க, ரைட். கடைசியில் லிட்டில் எமிலியுமே அவங்க ஃபேமிலி கிட்ட வந்துருவா. ஸோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த எமிலி ஃபேமிலிக்கு, பெகோட்டி ஃபேமிலிக்கு இப்ப திரும்பவும் சந்தோஷம், ரைட். ஸோ அதே மாதிரி விக்ஃபீல்டும் என்ன பண்ணிட்டாரு, விக்ஃபீல்டு ஆக்னஸ் ஃபேமிலியும் அந்த மேனிபுலேட்டிவான ரியா ஹீப்ல இருந்து வந்துட்டாங்க, ரைட். இப்ப என்னன்னா எல்லா கதையும் நல்லா ஓடுது. அப்பதான் திரும்ப ஒரு ட்ராஜடி ஆகுது. என்ன அப்படின்னா டேவிடோட ஒய்ஃபான டோரா ஸ்பென்லோ, ரைட். டோரா என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, ரைட். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி டேவிட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அதாவது இறந்துட்டாங்க, ரைட். ஸோ எல்லாமே ஒழுங்கா வருது, மெக்காபருக்கு திரும்ப வந்துட்டாங்க, ரைட். பிசினஸ் நல்லா போகுது. ஸோ இந்த டைம்ல என்ன அப்படின்னா இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா பண்ண முடியல, ரைட். நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம், ரைட். ஸோ இப்படி நடக்க கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு, சரியா, ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆளே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். ஸோ என்ன பண்றான் அப்படின்னா ஹி டிராவல்ஸ் அப்ராட், ரைட். ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க. இதே டயத்துல மெக்காபர், ரைட், ஆல்ரெடி என்னன்னா ஆஸ்திரேலியா இருந்தது, ஆஸ்திரேலியா போயிட்டு திரும்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆஸ்திரேலியா போயிட்டு நிறைய சொத்துக்கெல்லாம் சேர்த்து மெக்காபர் நல்லா இருப்பாங்க, ரைட். இவன் என்ன அப்படின்னா ஒய்ஃபியா யூடியூப் எல்லாம் போயிட்டு திரும்ப வரும்போது இங்க யார் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்னஸ் வெயிட் பண்றாங்க, ரைட். ஸோ ஆக்னஸ் விக்ஃபீல்டோட பொண்ணு, சரி, அவங்க ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருப்பாங்கல்ல, ரைட். கடைசியில எங்க என்ன ஆகுது அப்படின்னா ஹி ரிட்டர்ன்ஸ் டு இங்கிலாந்து. நல்லா சுத்திட்டு டேவிட் எங்க வர்றான், இங்கிலாந்து வர்றான், ஆக்னஸ்ட சொல்றான். ஸோ அப்பதான் உங்களுக்கு தெரியுது, ரைட், ஒரு ஆக்னஸ் நமக்கு என்னதான் ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. தென் அவங்க கல்யாணம் பண்றாங்க. கடைசியில் அந்த நாவல் எப்படி முடியுது அப்படின்னா டேவிட் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆத்தர் ஆயிட்டான், ரைட். ஆக்னஸ் கூட கல்யாணம் பண்ணிட்டான். லைஃப் எப்படி போகுது அப்படின்னா நல்லா போகும்,
ஆரம்பம் அங்கங்க கொஞ்சம் சர்க்கிளா இருந்தாலும் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் கதை எப்படி போகுது அப்படின்னா ரொம்ப அழகா கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. கதை முடிஞ்சதுன்னா எனி டவுட்ஸ்? நான் இதுக்குமே இப்போ கொஸ்டின் போட்டு விட்டுறேன். ரைட், நீங்க இந்த பாருங்க, இந்த எம்சி